ஸ்ருதி தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டை பார்க்குறதுக்காக அங்கே போகிறாங்க. அங்கே போனால் ரவி நின்றுட்டுருக்காங்க. ரவியை பார்த்ததுமே ஸ்ருதி ரொம்ப கோவத்தோட போக, இங்கே எதுக்கு வந்த, அந்த நீத்து ரெஸ்டாரண்ட்டுக்கே போக வேண்டியதானே, பார்த்ததுக்கு உன்னுடைய மிகப்பெரிய ஃபேன் ஆகிட்டா, இல்லை மிகப்பெரிய லவர் ஆகிட்டா, அப்படி இருக்கும்போது நீங்கள்லாம் வரலாமா, அப்புறம் உன் லவர் கோச்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஸ்ருதி போதும் ஸ்ருதி, நீ வேற என்னை மேலும் மேலும் காயப்படுத்தாத, அந்த நீத்து இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுவான்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லும்போதும், முதல்ல ஒய்ஃப் சொன்னதை கேட்டிருந்தா இப்போ இந்த சுச்சுவேஷனில் நீ வந்து நினைப்பியா, ஒய்ஃப் சொல்கிறதே கேட்கக்கூடாது, அவளுக்கு கீழே வந்து வேலை பார்க்கக்கூடாது, இதெல்லாம் உனக்குள்ளே ஓடிட்டு இருந்ததுனால தானே இந்த ரெஸ்டாரண்ட் பக்கமே வரல அப்படின்னு இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க. ஸ்ருதி, நான் கொஞ்சம் சொல்கிறத கேளு ஸ்ருதி, இந்த விஷயத்தில் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும், உன்னுடைய ஹெல்ப் எனக்கு இருந்தால் தானே ஸ்ருதி எல்லாமே நல்லபடியாக போகும்னு சொல்ல, நான் என்ன ஹெல்ப் பண்ணணும், நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்க, என்ன ஸ்ருதி நீயே என்ன இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்ல, என்ன சார் நீங்கள் இவ்வளோ நேரம் இங்கே லேட் பண்ணால் அப்புறம் அந்த நீத்து மேடம் உங்களுக்கு கால் மேலே கால் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்ல, ஏன் சார் அங்கே நீங்கள் வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்க, ஆல்ரெடி நீத்து வேற ஒரு செஃப்பை எங்கே புக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஓ அதை வேற அவள் செஞ்சிட்டாளா, அதனால தான் நீ போகலையா, இல்லைனா நீ அந்த நீத்து ஹோட்டலில் தானே போய் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கிடப்பா அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு கோவமா போகிறவங்க சட்டுன்னு திரும்பி பார்க்குறாங்க. ரவி சுகமாக முகத்தை வச்சுட்டு நிற்க, திரும்பி பார்த்த ஸ்ருதி எங்கள் நேராக பக்கத்தில் வராங்க. என்ன சொன்ன, அந்த நீத்து ஆல்ரெடி வேறொரு செஃப்பை எடுத்துட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இந்த விஷயத்த அவளை ஃபோன் போட்டு திட்டலான்னு தான் முத்துவும் மனோஜும் சொன்னாங்க, அதனால தான் நானும் கால் பண்ணி அந்த நீத்துவை பயங்கரமாக திட்டினேன். அப்போவே அவள் முடிவு பண்ணிட்டான், இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் நீ என் ஹோட்டலுக்கு வரமாட்டேன்னு தெரியும், அதனால தான் நான் வேறு ஒரு செஃப்பை என்னுடைய ஹோட்டலுக்கு போட்டுட்டேன்னு ஏற்கனவே சொல்லிட்டான்னு சொல்லும்போதும், அது எப்படி நேற்று நடந்த பிரச்சனை இன்றைக்கி புது செஃப் அவங்க அங்கே என்னுடைய ஹோட்டலுக்கு போட்டிருக்க முடியும், ஆல்ரெடி எல்லா ப்ராசஸும் போயிட்டு இருந்திருக்குடா அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்க, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா நீ, ஒரு ஹோட்டலுக்கு செஃப் தேவைப்படுதுன்னா எப்போ விளம்பரம் கொடுப்பாங்க, ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அப்போ தானே இங்கே ஹோட்டலுக்கு எந்த நல்ல செஃப் எடுக்கலான்னு டெஸ்ட் வச்சு அவங்கள நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்ல, அப்போ ஆல்ரெடி நீத்து இந்த ஹோட்டலை விட்டு போயிடுவேன்னு முடிவு பண்ணிட்டான், அதனால தான் இந்த ஹோட்டலை விட்டு போனாலும் என்னுடைய ஹோட்டல் நல்ல முறையில் நடக்கணுன்றதுக்காக ஏற்கனவே செஃப்பை இங்கே விளம்பரப்படுத்தி இங்கே கொண்டு வரவும் செஞ்சுருக்கான் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. ஆமாம் ஸ்ருதி அப்படின்னு சொல்ல, ஏண்டா மரமண்டையாக இருப்பியாடா, எல்லாத்தையுமே லேட் பிக்கப்பாக தான் உனக்கு தெரியுமா, கொஞ்சம் கூட உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு யோசிக்க மாட்டியா அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. நான் என்ன ஸ்ருதி பண்ணுவேன், நான் தரமான ஃபுட்டை கொடுக்கணும்னு அதை பற்றின யோசனையில் மட்டும்தானே இருப்பேன், மற்ற வேறு எந்த சிந்தனையும் எனக்கு ஓடலை ஸ்ருதி அப்படின்னு சொல்ல, அதுக்கு தான் அந்த நீத்து இப்போ ஒன்று வச்சு நல்லா செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அந்த நீத்து ஏன் முன்னாடியே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்ல, வேறு என்ன உனக்கு எனக்கு பிரச்சனை ஏற்படுத்தணும்னு தான் சொல்லும்போது, எக்ஸாக்ட்லி இதே தான் இங்கே மனோஜன் சொல்லிட்டு இருந்தான், ஒருவேளை பிஸ்னஸ் ட்ரிக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்ல, கரெக்டாக சொன்னடா, உனக்கும் எனக்கு பிரச்சனை வரணும், என்னுடைய பிஸ்னஸை நான் சரியாக பார்த்துக்காம போகணும், பிரச்சனையை பெருசுப்படுத்தணும், அதில் அவளுடைய ஹோட்டல் மட்டும் நல்லா ரன் ஆகணும், இப்படி கூடவா யோசிப்பாங்கன்னு எங்கள் ரவி சொல்ல, அவள் இதுக்கு மேலே யோசிக்கக்கூடிய ஆள் தான் அப்படின்னு எங்கள் ஸ்ருதி சொல்கிறாங்க. இப்போ என்ன ஸ்ருதி பண்ணுறது, நீ கேட்ட மாதிரி அந்த நீது மன்னிப்பு கேட்கலாம் தயாராக இல்லையே, திரும்ப திரும்ப அதே வார்த்தை தானே சொல்கிறான் அப்படின்னு சொல்ல, என்ன இருந்தாலும் எனக்கு அது கோவம் தானே வரும், ஏன் முன்னாடியே என் ஹஸ்பண்டை இன்னொருத்தையை லவ் பண்ணுறான்னு சொல்லும்போது யாராக இருந்தாலும் கோவம் தானே வரும், கொஞ்சம் யோசிச்சு பாரு, முன்னாடி என்கிட்ட வந்து எவனாவது லவ் பண்ணுறேன்னு என்கிட்ட சொன்னா உனக்கு அதை பார்த்து அமைதியாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் ஸ்ருதி, ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட தெரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ரவி கணத்தில் கிஸ் கொடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ உடனே அதை போஸ்ட் பண்ணுறாங்க. மை லைஃப் அண்ட் மை வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட்டாக போட்டு நிறைய ஒரு டாபிக் மாதிரி அழகாக எழுதி அதை போஸ்ட் பண்ணவும் செய்கிறாங்க. அதுதான் இப்போ அவங்களுடைய ஃபேஸ்புக்லையும் சரி அவங்க வாட்ஸ்அப்லேயும் சரி எல்லா இடங்களையும் அதிகமாக பார்க்கப்படுற ஒரு விஷயம் அவருக்கு. இதை பார்த்து நீத்து செம்ம டென்ஷனில் அந்த ஃபோனை வச்சுட்டே தான் இருக்கவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இனிமேல் நடக்க வேண்டியதெல்லாம் தானாகவே நடக்கும் பார் அப்படின்னு சொல்ல, இப்போ மதியம் ஹோட்டலுக்கு வருவியா இல்லை போவியான்னு சொல்லி கேட்க, நீ என்னை மன்னிச்சிட்டே இல்லையான்னு ரவி கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதியும், உன்னை மன்னிக்கிறதுக்கு நீ என்னடா தப்பு பண்ணதெல்லாம் அந்த நீத்து தானே, அவள் முதல்ல வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்பா, தேடி நம்ம ஹோட்டலுக்கே வருவா பார் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நடக்கும்னு சொல்லி கேட்க, நீ வாடா அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போயிடறாங்க.
கொஞ்ச நேரத்திலேயே ஸ்ருதி சொன்னது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் நடக்குது. இங்கே ரவியோடைய ஃப்ரெண்டு நீத்துடைய ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா? இப்போ அவர் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அவங்க 2 பேரும் தான் ஃப்ரெண்டோட லைஃப்பில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரவிக்காக இங்கே ஸ்ருதிக்காக ஒரு ஹெல்ப்பை வந்துட்டு இங்கே ஸ்ருதிக்கு பண்ணவும் செய்கிறாங்க. அந்த ஜெஃப் வந்துட்டு புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அவங்கள தவிர இது யாருமே அந்த வேலைக்கு போகவே இல்லை. ஒருத்தருமே இங்கே ஸ்டாஃப்ஸ் யாருமே வராததை பார்த்ததும் நீத்துவுக்கு ஒன்றுமே புரியலை. அவங்க எல்லாமே இருந்ததுன்னு சர்வ் பண்ண முடியும், அதுவும் இல்லாமல் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணவும் முடியும், அவங்களுடைய ஹெல்ப் எல்லாமே எதுவுமே பண்ண முடியாதுன்னு நீத்தும் நினச்சிட்டு இருக்காங்க. ஜெஃப்பு கூட என்னால் தனியாக இவ்வளோ வேலை பார்க்க முடியாது மேடம், நீங்கள் ஆட்களை ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் விட்டு அவருமே கிளம்பிடுறாங்க. நீத்து ஒவ்வொருத்தவங்களுக்கு கால் பண்ணுறாங்க, யாருமே கால் அட்டன் பண்ணவே இல்லை. சாப்பிட வரவங்க கூட சாப்பாடு இல்லாமல் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகவும் செய்கிறாங்க. இந்த ஹோட்டலை நம்பினா நம்மளால் எதுவுமே சாப்பிட முடியாது, நம்ம வேறு ஹோட்டலுக்கு போகணும்னு சொல்லிட்டு வரவங்க எல்லாரும் நீத்து காதுபட பேசிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து வேகமாக போகவும் செய்கிறாங்க. நீத்து இதெல்லாம் நினச்சி ரொம்ப வருத்தத்தோடு நிற்கிறது மட்டும் இல்லாமல் பயங்கர கோவமும் படவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எதுக்காக நீத்து ஹோட்டலுக்கு யாருமே வரல அப்படின்ற மாதிரி ஏற்கனவே இந்த ஃபுட் ரிவ்யூ போட்டாங்க இல்லையா? அவங்க தான் இங்கே நீத்துடைய ஹோட்டலுக்கு முன்னாடி நின்றுட்டு பேட்டி எடுக்கவும் செய்கிறாங்க. அப்போ அங்கே வர ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் பார்த்ததும் நீத்து வந்துட்டு ஓடி வரத்துக்குள்ளே அங்கே நின்றுகிட்டு இருக்க அந்த ரிவ்யூ எடுக்கிறவங்க லைவ் டெலிகாஸ்ட்டு தன்னுடைய யூடியூப் சேனலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சமயத்தில் அங்கே வர ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்குறாங்க, சார் எதுக்காக நீங்கள் இங்கேருந்து வேலையை விட்டு நின்னீங்க, ஏதாவது மணி பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லை, நீத்தோ இன்னைக்கு தப்பான ஒரு பழியை இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் மேலே ரவி மேலே போட்டிருக்காங்க. ரவியும் மேரேஜ் ஆனவர், அப்படி இருந்து ஒருத்தர் மேலே ஆசைப்படுறது தப்பு இல்லையா? இன்னைக்கு என்ன காரணத்துக்காக ரவி கிட்ட இப்படி அப்யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி நாளைக்கு மற்ற ஸ்டாஃப்ஸ் கிட்டே இதே மாதிரி நீத்தோ அவங்க நடந்துக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? எங்களுக்கு எங்கள் ஃபேமிலியும் அவங்க எங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இங்கே ரவி லைஃப்பில் நடக்கிற பிரச்சனை மாதிரி எங்கள் லைஃப்பில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஹோட்டலை விட நாங்கள் வெளியேறணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லவும் செய்ய, சார் அப்போ அன்னைக்கு நாங்கள் எடுத்தது போல் அவங்க 2 பேரும் உண்மையான பேர் கிடையாதுன்னு சொல்லி கேட்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மேடம், அதுவும் எங்கள் நீத்து மேடம் தான் அந்த மாதிரி இங்கே ரவியை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ரவிக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிட்டு இப்போ அதனால் அவங்களுடைய மேரேஜ் லைஃப்பில் பெரிய பிரச்சனை ஆகிட்டுருக்குன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ரிவ்யூ போடுறவங்க 2 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறது மட்டும் இல்லை, அங்கே நீத்துவை பார்த்துட்டு நீத்து மேலே ரொம்ப கோவமாக, என்ன மேடம் இது உங்கள் ஃபுட் ரிவ்யூவை நாங்கள் இவ்வளோ பெருசாக நாங்கள் அதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணமே அவருடைய ஃபுட்டை நாங்கள் டேஸ்ட் பண்ணதுனால மட்டும்தான். உங்கள் ஹோட்டலை பற்றி பெருசாக எழுதுறதுக்கு எதுவும் இல்லை, நீங்கள் ஹோட்டலை ரன் பண்ணுற விதமும் நல்லாவே இல்லை. ஒரு பொண்ணோட லைஃப்பில் இப்படி விளையாடுறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லைன்னு சொல்லிட்டு லைவாக ஓடிட்டு இருக்கதை அவங்க அப்பா பார்த்துட்றாங்க. உடனே கால் வருது எங்கள் நீத்துவுக்கு, என்ன நீத்து நம்ம ஹோட்டல் நேமை இவ்வளோ டேமேஜ் ஆகிட்டுருக்கு, அதுவும் நீ பண்ண வேலையால் நீ பண்ண போஸ்ட்டையும் நான் பார்த்தேன், என்ன நீத்து இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை டாடி நான் அது அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நீத்து, நீ மட்டும் இப்போ பொதுவாக இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டு இதெல்லாம் நான் தெரியாமல் செஞ்சுட்டேன்னு இங்கே இடத்த விட்டு விலகி போகிறதான் சரின்னு தோணுது. இந்த பிரச்சனையை மேலும் வளர்க்கணும்னு நினச்சேன்னா அப்புறம் எனக்கு பொண்ணே இல்லைன்னு நான் தலைமொழிகிடுவேன்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. உடனே நீத்து வழி இல்லை, இங்கே தவிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. நீ இந்த வழிக்கு வரணும் தானே, ஸ்ருதி சரியான பிளானாக எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, இங்கே வேலை இல்லைனாலும் ஸ்ருதியுடைய ஹோட்டலில் எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டே இருக்க, எங்கள் எல்லாரையும் என்னை மன்னிச்சிருங்க, நான் இந்த விஷயத்தில் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நடந்திருக்கக்கூடாது, ஸ்ருதி நீயும் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு லைவாக அந்த வீடியோவில் போடவும் செய்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க ரவி அப்புறம் ஸ்ருதி 2 பேருமே அசந்து போகிறது மட்டும் இல்லை, இந்த விஷயத்தில் எப்படி நான் சால்வ் பண்ண போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ ஈஸியாக என்னுடைய லைஃப்பில் வந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, இனிமேலாவது ஒய்ஃப் பேச்சை கேட்டு நடந்துக்கோ, எது சரி எது தவறுன்னு எல்லாம் ஒரு நல்லதுக்கு தானே யோசிச்சு சொல்கிறேன்னு எங்கள் ஸ்ருதி சத்தமோட, சரி சரி இனிமேல் நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் உன் கூட வேலை பார்த்த அத்தனை ஸ்டாஃபும் இனி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ண போகிறாங்க, நீயும் பண்ணுவலன்னு சொல்லும்போது, என்ன ஸ்ருதி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, உனக்காக நான் இங்கே இல்லாமல் வேற யாரும் இருப்பான்னு சொல்லும்போது ஸ்ருதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ரவியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீனாவும் முத்துவும் கூட வீடியோ பார்த்துட்டு ஒரு வழியாக ஸ்ருதி லைஃப்பில் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடச்சிருச்சு, இனி நீத்துவால பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அதை அவங்க 2 பேருமே பார்த்துப்பாங்க மீனா, இதில் நாம் தலையிடணும்னு அவசியமே இல்லை, மனோஜ் மாதிரி முட்டாள் கிடையாதே அப்படின்னு இங்கே முத்துவும் சொல்ல, அது என்னமோ உண்மைதாங்க அப்படின்னு மீனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் ரவி ஸ்ருதிக்கு நீத்துவால வந்த பிரச்சனை இப்போ நீத்துவாலவே சரியாயிடுச்சு.